ஹலோ ஆல், ஹோப் எவ்ரிஒன் ஆர் டூயிங் குட். உங்களோட நாட்கள் நல்லபடியாக போயிருக்கும்னு நினைக்கிறேன். போகலனாலும் கவலைப்படாதீங்க, போக போக நாட்கள் நல்லபடியாக போகும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிவிட்டு இந்த வீடியோக்குள்ளே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த வீடியோ எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தேர்ட் டே ஆஃப் விளையாட்டுக்கு முடிஞ்சு மூணாவது நாள் 5வது நாள் தான் வந்து எல்லாருமே வந்து கோயிலில் இல்லைன்னா பீச்சில் ஆற்றுல ஏரியில் போய் கரைப்பாங்க. நாங்கள் யூஸ்வலாக எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளையாரை வந்து ஒரு பக்கெட் எங்கள் லைக் ஆரத்தி எல்லாம் அபிஷேகம்லாம் முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஒரு பக்கெட் ஃபுல்லாக தண்ணி ரொப்பி வச்சுட்டு அதில் வந்து பிள்ளையாரை வந்து வச்சுடுவோம், முழுக வச்சுனதுக்கப்புறம் ஒரு நாள் அப்படியே வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வந்து மூடி வச்சுருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் வந்து கவர் பண்ணிவிட்டு எடுத்து பார்த்தோம்னா தண்ணி கிளியர் ஆகி மண்ணெல்லாம் கரைஞ்சி போயிருக்கும். கரைஞ்ச மண்ணை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு குச்சியை விட்டு கலக்கினதுக்கப்புறம் அந்த மண்ணை எடுத்து அந்த தண்ணி எடுத்துகிட்டு செடி போட்டு ஏன் அப்படின்னு நான் பண்ணுறேன் அப்படின்னா, எல்லாருக்குமே ஒரு பிலீவ் இருக்கும். இது எனக்கு தப்பாக கரெக்டானு எனக்கு தெரியல, பட் என்னோடய பிலீவை நான் ஃபாலோ பண்ணுறேன். நான் வந்து எனக்கு வந்து அது இந்த மண் கல் எங்கேயோ போய் ஒரு இடத்துல போய் சேர்றதை விட என் கண்ணுக்கு தெரிஞ்ச இடத்துல, ஏன்னா இவ்வளோ நாளாக அது வந்து நான் கடவுளாக கும்பிட்டு அந்த மண் எடுத்துகிட்டு போய் தூக்கி போடுறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. ஸோ அதை நான் கரைச்சிட்டு எல்லா செடிங்களும் இந்த மண்ணில் இருக்கிற நியூட்ரிஷனும் செடிக்கு போன மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறமா வந்து என் கால் இது பொல்யூஷன் ஆகாமல் இருக்கும் என்வாயன்மெண்ட்டுக்கு. ஸோ எல்லாத்தையும் மீன் பண்ணிவிட்டு இதை நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து உங்களோட வே ஆஃப் எப்படி நீங்கள் பிள்ளையார் கரைப்பீங்க டிஃப்ரெண்ட்டாக வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுதான் என்னோட வீடியோ, இதோட முடிச்சுக்கிறேன். பாய், டேக் கேர், பி ஹாப்பி, மே தி காட் பிளஸ் எவ்ரிஒன். பாய்.